வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. கூடவே முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ ரூ. 300 விலை கூடியிருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ ரூ. 350 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ ரூ. 550 விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ ரூ. 100 விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா 1 கிலோ ரூ. 140 விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ ரூ. 180 விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ ரூ. 350 விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ ரூ. 160 விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ 1 கிலோ ரூ. 110 விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ ரூ. 80 விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ ரூ. 60 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று ரூ. 15 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு ரூ. 20 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ ரூ. 60 விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு முழம் இன்னைக்கு ரூ. 50 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்த அதே விலையிலே இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏலம் வர இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாகவே வாங்கிட்டீங்கன்னா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்களோட விலைகள் குறைவாகவும் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கோ அங்கே நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லாபத்துக்கு வாங்க முடியும். அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவாகவும் மாலையாகவும் கெட்டி விற்பாங்க, அங்கே கூட வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு